இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எவ்வளோ பெருசு, ஆமா தானே? அப்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நம்மளுடைய ஆத்மாவில் நிறைஞ்சி இருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளை நாம்ளே உணர்றதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய ஞானிகள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளே எப்படி உணர முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே யாருன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீ யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை தான் சொல்லுவோம். ஆமாம், என் பேர் அருண், என் பேர் இது, என் பேர் அதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரை தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நான் இல்லைன்னா நீ ஒரு படித்தவனாக இருக்கியா, நீ ஒரு பதவியில் இருக்கியா? ஆமாம், நான் டாக்டர், நான் இன்ஜினியரு, ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொசிஷனை தான் நான் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே நீங்கள் அந்த பொசிஷன் தான் நீங்களா, இல்லை அந்த பேர் தான் நீங்களா? அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் தான். நிறைய பேர் யோசிச்சுருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், வளர்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறான். அம்மாவோட வயிற்றில் இருந்து வளர்ந்து அவன் நிறைய சாதனை சாதிக்கிறான். லாஸ்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்னா இறந்து போயிட்டு திருப்பி அகெயின் இன்னும் கொஞ்ச நாளில் அவன் வேற ஒரு வயிற்றில் திருப்பியும் பிறந்து இன்னொரு உடலில் வளர்ந்துட்டுருக்கான். ஸோ இதுதான் நம்மளா? அப்போ போன வாட்டி நம்ம பிறந்ததுக்கும் இந்த வாட்டி பிறந்ததுக்கும் அந்தந்த பேர் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே நீன்றது எப்பயும் மாறாதுல்ல. அப்போது நீ யார்? அப்போ உன்னோட ஐடென்டிட்டி தான் என்ன? இது யாருன்னா யோசிச்சுருக்கீங்களா? பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, திருப்பி பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. இதை பற்றி யாருமே யோசித்ததே இல்லைல்ல. நீங்கள் அகெயின் பிறப்பீங்க, இறந்து போவீங்க, திருப்பி பிறப்பீங்க, திருப்பி இறந்து போவீங்க. இதை பற்றி ஒரு நாள் திங்க் பண்ணும் போது தோணும், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? நம்ம யார்? அப்போது நம்ம பேர் நம்ம கிடையாது, நம்மளோட பொசிஷனும் நம்ம கிடையாது. ஏன்னா நீங்கள் இறக்கும் போது நீங்கள் இறந்த பிறகு உங்கள் பேரை வச்சு உங்களை கூப்பிட போகிறது கிடையாது. இந்த உடலை எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அந்த ஐடென்டிட்டி கிடையாது, இந்த உடல் உங்கள் ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. அப்போ நீங்கன்றது யார்? உள்ள ஒரு ஜீவன்ன்றது இருக்கிற வரைக்கும் தான், ஒரு ஆத்மான்றது இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் வச்சு இது பண்ணுறாங்க. எப்படி நம்ம தினமுமே ஒவ்வொரு ட்ரெஸ் போடுவோம், ஒரு இதுலேருந்து நமக்கு என்ன தான் தெரியுது? அப்போது நம்ம தினமுமே மாற்றுற உடைகளை ஆத்மா அப்படின்றது ஒவ்வொரு பிறவிலையும் எடுக்குது. ஒவ்வொரு துணின்றது தான் இந்த உடல். சரி, இதோட ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜீவன் யார்கிட்ட இருந்து வந்தது? நம்ம மொத்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து. இந்த மொத்த பிரபஞ்சம்ன்றது யார்? அந்த பரமாத்மா. ஸோ அந்த பரமாத்மா கிட்டேருந்து தான் ஒரு துளியாக வருது. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அப்பா அம்மா. ஸோ அந்த அப்பாவும் அம்மாவோட வயிற்றுல இருந்து தான் சிசு பிறந்து நம்ம வரோம். ஸோ இந்த பிறப்பு அப்படின்றது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா அந்த உடலை எடுத்து பிறக்குது. ஓகேவா? இப்போது இதே போல் இந்த கான்செப்ட் தான் அங்கேயுமே. நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? பரமாத்மா கிட்டேருந்து வந்திருப்போம். அப்போது அந்த பரமாத்மாவோட அவருடைய ஒவ்வொரு துளி தான் இந்த பரமாத்மா. அவருக்குள்ளேருந்து வர ஒவ்வொரு துளி தான் இந்த ஜீவாத்மாக்களை உருவாக்குது. ஸோ இந்த ஜீவாத்மா யார்கிட்டேருந்து வந்தது? அந்த பரமாத்மா கிட்டேருந்து. ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸு தினமுமே என்ன ஆகும், இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போடுறேன்ப்பா, இன்னும் ஒரு மாதம் கழித்து நான் பார்க்குறேன்ப்பா, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட முடியுமா? ஸோ எனக்கு அந்த ட்ரெஸ் என்ன ஆகிட்ருக்குன்னா, எதனா ஒரு இது டேமேஜ் ஆகிட்ருக்கும். அதனால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட மாட்டோம்.
என்ன பண்ணுவோம், கழட்டி வேறு ட்ரெஸ் வந்து வாங்கி போடுவோம். அதே போல் தான் அந்த ஜீவாத்மா தன்னுடைய அந்த உடலுன்றதை தியாகம் பண்ணுது. ஸோ தியாகம் பண்ணிவிட்டு இன்னொரு புதிய உடையான உடலை வந்து வேறொரு உடலை வந்து எடுத்துக்குது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்டு. அப்போது அதில் இருக்கிற நிலையானது யாருன்னு பார்த்தா அந்த ஜீவாத்மா நிலையானது. அதே மாதிரி பரமாத்மா எப்படி நிலையானவரோ, நிலையானவர் எப்பயுமே அவர் வந்து எப்படி சொல்கிறது, நிலையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எப்பயுமே இருக்கிறவர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உடல் தான் அழியுமே தவிர, இந்த துணி தான் அழியுமே தவிர, அந்த நபர் அழிய மாட்டாங்க. அந்த நபர் வந்து இருப்பாங்க, அப்படியே தான். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம எப்படி பரமாத்மா எப்படி எப்பயும் நிலையானவராக இருக்காரோ, அந்த மாதிரி ஜீவாத்மா எப்பயுமே நிலையானது. அதுக்கு அழிவு என்பதே கிடையாது. அதே போல் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மா அப்படின்றது அழிவற்றது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்து வந்திருக்கோம், அந்த பரமாத்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அழிவற்றவங்க. அப்போது நம்ம அழிவற்றவங்க நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த உடலில் வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த உடல் ஸோ இந்த உடல் அப்படின்றது அழிஞ்சு போகிறது, அந்த ஆத்மா மட்டும்தான் அழிவற்றது. ஸோ ஒரு துளியும் பகவானுடைய அந்த பரமாத்மாவுடைய ஒவ்வொரு துளியிலேருந்து அவருக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பரமாத்மா எப்படி நிலையானவரோ அதே மாதிரி நம்மளும் நிலையானவங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பரமாத்மா நம்ம இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட போக தான் வந்திருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நான் வந்து இப்போ அம்மா அப்படின்னா குழந்தை இருக்குது. ஸோ குழந்தை என்ன பண்ணும், கண்டிப்பாக அம்மா கிட்ட வரும். ஸோ நீ என்ன தான் வந்து சண்டை பிடிச்சாலும் இது பண்ணாலும் தன்னோட அம்மா கிட்ட அந்த குழந்தை வந்து சண்டை பிடிச்சாலோ இல்லை அம்மா சண்டை போட்டாலோ என்ன நடந்தாலும் குழந்தை என்ன பண்ணும், திருப்பியும் அம்மா கிட்ட தான் வரும் குழந்தை, இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. பரமாத்மாவை பிரிஞ்சு ஜீவாத்மா இப்போ தூரமாக இருக்குது. பட் ஆனால் பரமாத்மா கண்டிப்பாக இருக்கார். ஓகேவா? பரமாத்மா நம்ம கூட தான் இருக்கார். பட் ஆனால் அந்த குழந்தையான ஜீவாத்மாவுக்கு தெரியலை. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது அதுக்கு தெரியலை. ஸோ ஏன் தெரியல அப்படின்னா, அது அந்த பரமாத்மாவை இருக்கிறாரு அப்படின்றத அதால் தெரிஞ்சுக்க முடியல. அந்த கோபம் அந்த இதுவால் இந்த உலக வாழ்க்கையால் அந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, திருப்பியும் பிறக்கிறோம், திருப்பியும் இறக்குறோம். ஸோ இந்த கான்செப்ட் இல்லாமல் உள்ளே வாழற அந்த மெட்டீரியல் லைஃபு நம்ம படிக்கணும், தூங்கணும், விளையாடணும், தென் வந்து இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடணும், இங்கே என்னென்ன கான்செப்ட் இதுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த லைஃப் எல்லாருக்குமே அப்படியே ரொட்டீனாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த லைஃப்பை நம்ம ஒரு வாட்டி கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வயசாகிட்டு ரொம்ப முடியாது அப்போ தான் இது என்னடா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவோம் நிறைய பேர். ஸோ இதெல்லாம் ஏன் நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே திங்க் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் அதை கூட சில பேர் தான் வந்து உணர்ந்திருப்பாங்க. பல பேர் இதை உணரவே மாட்டாங்க. உணராதையே தான் இறந்தும் போவாங்க.